அவன் ஆட்டோ டிரைவர்னு தெரியும். ஆட்டோ ஓட்டி பொழப்ப நடத்துறவன். அப்படி இருந்தும் அவனை உங்களால கண்டுபிடிக்க முடியலனா நீங்கெல்லாம் எதுக்குமே துப்பில்லாதவனுங்கடா. இந்த லட்சணத்துல உங்களால அவனை அடிக்க கூட முடியாது. அட்லீஸ்ட் அவன் ஆட்டோ நம்பரையாவது நோட் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. ஏக்கா அந்த டென்ஷன்ல நம்பர் நோட் பண்றதுக்கு மறந்து போட்டேன்க்கா. ஆனா அவன் போட்டோ ஒண்ணு நம்ம கையில சிக்கி இருக்குதுக்கா. அதை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கியா? எடுத்து காட்டுறா. ஒன்ன பார்க்க சொல்லடா, என்கிட்ட காட்டு. கொஞ்சம் கணத்தை காட்டுறியா? டேய் மாமா, இவன் என்னடா பண்றான்? மாயமா நீங்க உள்ள போங்க, உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. சொன்ன கேளுங்க, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். மண்டையா ஏண்டா மொட்டையா, டேய் என்னமோ சூப்பர் ஸ்டார் படத்தை வச்சிருக்க மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம மாயா அந்த ஆட்டோ சங்கருடைய படத்தை கேட்டாங்க, புரிஞ்சுதா? போடா போய் படத்தை தேடி எடுத்துருவோம். 7777 நம்ம ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டியாடா சேகர? எனக்கு தெரியாதா மாமா, நான் சொல்லிட்டேன். பார்ட்டி கேரண்டி தானே? அவன் பணம் கொடுக்கலனா உனக்கு தான் பிரச்சனை. அந்த மாதிரி ஆளெல்லாம் நான் கூட்டு வருவானா? இவரு எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப நம்பிக்கையானவரு, கரெக்டா கொடுத்துருவாரு. இந்த பாரியா, ஆட்டோ ரிக்ஷா டாக்குமெண்ட்டுக்கெல்லாம் 1 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியாது. திடீர்னு என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. அதான் அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது. கரெக்டா நான் கொடுத்துருவேன். 6 மாசத்துல அசலையும் கொடுத்துட்றேன். செக்கு எங்க? இருக்குமா? எல்லாம் சரியா இருக்குக்கா. உன்னால பணத்தை திருப்பி கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை இருந்தா கையெழுத்த போட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு போய. சரிம்மா. $50,000, 40,000, 10,000 முதல் தவணை வட்டியா எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்க. சரிங்க. வரமா? என்னம்மா கண்ணு, ஆட்டோ கிடைக்கலையா? வர ஆட்டோக்காரன்லாம் அதிகமா காசு கேக்குறானா என்ன பண்ணுவ? நானும் அதிகமா தான் கேட்பேன். எவ்வளவு வேணாலும் கேளு, உனக்கு தராம வேற யாருக்கு தரப்போற சொல்லு. நிஜமாவா சொல்ற? காந்தி தாத்தா போட்ட நோட் எடுத்து நீட்டு. காந்தி தாத்தா தான் வேணுமா? ஏன் நான் வேண்டாமா? எனக்கு இதுவே போதும், வேற எதுவும் வேண்டாம். மடியில ஏறு. ஏய் ஏத்துங்கடா. ஏய் இது என்ன ஆட்டோ நினைச்சியா இல்ல லாரி நினைச்சியா? இது என் சொந்த வண்டிமா, இந்த மாதிரிலாம் எதுவும் ஏத்தாத. என்னடா செல்லம், நானும் உன்னோட சே வரசாத, பின்னாடி போய் ஏறு. பின்னாடி இடமே இல்லையே, நீ என் உயிர் சக்தி. சே இந்த பாரு, இப்படி என் பக்கத்துல உட்கார்ந்து வந்தா போலீஸ்காரன் ஃபைன் போட்டுருவான். ஃபைன் நான் கட்டி தள்ளிக்கிறேன். தள்ளுடா செல்லம். கடவுளே போ. ஏய் ஏன் எருமாடு மாதிரி வராசற? தள்ளி உட்கார்ந்து தொலை. இங்க பாரு, நான் பக்கா பிரம்மச்சாரி, ஆஞ்சநேயர் பக்தன், தெரிஞ்சுக்க. நானும் கைப்படாத ரசாதா, நீதான் என்ன மைக்கி லவ் பண்ணி. ஏய் இந்த லவ் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காது, அது ரொம்ப ஆபத்தானது. இப்படியே பேசிட்டு இருந்தா எங்கயாவது மோதிடுவோம், அப்புறம் 2 பேரும் கீழே விழுந்துருவோம். சொல்லிட்டேன். நீ என் கூட விழுதா இருந்தா ரோடு என்ன பாதாளத்துல கூட விழுவ. என்னண்ணே, பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிட்டீங்க. அப்பாவும் பிள்ளையும் சம்பாதிக்கிறீங்க, பணத்தை எங்க தான் வைக்கிறீங்களோ? சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் சீட்ல போட்டு தான் ஏமாந்துட்டேனப்பா. நீ வேற அந்த நாகம்மாவோட கடனை வேற அடைக்கணும். போயும் எதுக்குன்னு அவகிட்ட கடன் வாங்கினேன். ஆமா, சங்கர் எங்க? அவன் ஈவினிங் காலேஜுக்கு போயிருக்கான்ப்பா, இன்னும் வரல. இன்னும் அவன் படிப்பு முடியலையா? இந்த வருஷம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். டேய் குமார், நான் சீட்டு கட்டி ஏமாந்தது, நாகமாட்ட பணம் வாங்கினது இதெல்லாம் சங்கர் கிட்ட சொல்லிடுறாதடா, சங்கடப்படுவான். நீ எதுக்குன்னே பயப்படுற, நான் சொல்ல மாட்டேன். எங்க போகணும்? சுடுகாட்டுக்கு. 2 மாசம் தான் வண்டி கட்டின, 4 மாசமா எங்களுக்கு தண்ணி காட்டிட்டு இருக்க.
அது வேற ஒன்றும் இல்லை, வண்டி திடீர்னு ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால ஆட்டோவுக்கு நிறைய செலவாயிடுச்சு. திடீர்னு இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதனால தான் சொன்னபடி வட்டி கொடுக்க முடியல. முதல்ல வண்டி அடியா. உன் சொந்த கதை சோக கதை கேட்கலாம், நான் இங்க வரல. வண்டி எடு. மாமா நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. இன்னும் 1 மாசம் டைம் கொடுங்க, நான் மொத்தமா கடனை தீர்த்துறேன். பணம் வாங்கலன்னா நாகம்மா என்ன அடிச்சே கொண்டுடுவா. உன் சொந்த கதைய அக்கா முன்னாடியே வந்து நீயே சொல்லு. ஐயோ தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பேசாதீங்க. இந்த தடவை நீங்களே சொல்லி சமாளிங்க, இல்லைன்னா மானம் போயிடும். மானம் போயிருமா? மரியாதைன்னா என்ன வேலைன்னு எங்க ஆளுங்க கேட்பாங்க. இங்க பாரு, சேகர் ஷூரிட்டி கொடுத்ததுனால உனக்கு 1 மாசம் டைம் கொடுக்குறேன். எப்போ பணம் கட்டுறங்கிறத கரெக்டா சொல்லு. அதான் சொன்னேன், 1 மாசம் டைம் கொடுங்க போதும். எல்லா கடனையும் கொடுத்துறேன், மொத்தமா தீர்த்துறேன். 1 மாசம் தானே? இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் வார்னிங், லாஸ்ட் வார்னிங் எல்லாமே, புரிஞ்சுதா? 8000 தான் இருக்கு. இன்னும் 2000 இருந்தா நாகம்மாவுக்கு 1 மாசம் வட்டியை கொடுத்துடலாமே. மீதி பணத்துக்கு டைமும் கொஞ்சம் அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். என்ன பண்ணலாம்? மா இதோ வந்துட்டேன்ப்பா. என்ன யார் வந்திருக்காங்கன்னு பாரு. அட அம்மா கீதா, அக்கா நல்லபடியா இருப்பா. நல்லா இருமா. எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா அப்பா இருக்கேன். எப்படி இருக்காரு? நான் தான் ஒருத்த குத்துக்கல்லாட்டம் நிக்கிறேனேம்மா. ரெட்ட குழந்தை பிறக்கணும்னு ஆசீர்வதிங்கப்பா. மாப்பிள்ள, என்ன திடீர்னு துபாய்க்கு கிளம்பி போறேன்னு சொல்றீங்க? என்ன மாமா செய்யறது, வேலையாச்சே, வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. அதுவும் இல்லாம கீதா வேற வாயம் வயிறுமா இருக்கா. சீமந்தம் உங்க வீட்டுல தான் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. அதனாலதான் இங்க விட்டுட்டு போறேன். ஆனா டெலிவரி டைமுக்கு நான் கண்டிப்பா இங்க வந்துடுவேன் மாமா. ஓ அப்படியா? வந்து போலாமா? துபாய் இங்க பக்கத்து தெருல தான் இருக்கு. நான் ஆட்டோல போய் கூட்டிட்டு வந்தேன். சும்மா இருடா. எப்ப பாரு என்ன கிண்டல் இங்க பண்ணிட்டு. பாருங்க மாமா, அக்காவை நாங்க நல்லா பாத்துக்கிறோம். நீங்க கவலைப்படாம துபாய்க்கு போயிட்டு வாங்க. எவ்வளவு வேணும்னு சொன்ன? இங்க பாருங்க, இந்த வெள்ளிக்கிழமையே சீமந்தத்தை வச்சுக்கோ. கையில பணம் இருக்கும்போதே இந்த ஃபங்க்ஷனை செஞ்சு முடிச்சிடலாங்க. அது இல்லனா நீங்க வேஸ்டா செலவு பண்ணிடுவீங்க. அது வந்துமா. நீங்க எதுவும் சொல்ல வேணாம், கொடுங்க. கிரிஜா, நான் சொல்றது இருந்ததும் போயிடுச்சே. இத உங்க வீட்டுக்காரர் கொடுக்க சொன்னாருக்கா. நான் இப்ப உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஆயிட்டேன். என் நிலைமையை பாருங்க. டேய் குட்டி, ஏக்கா அந்த ஆட்டோ டிரைவர் வீடு தெரிஞ்சிடுச்சுக்கா. நாங்க இப்ப அவங்க வீட்டுக்கிட்ட தான் இருக்கோம். அந்த பத்மானு கடன் வாங்கிச்சே, அவ புருஷன் தான் இவன். அவன் இப்ப அவன் பொண்டாட்டி கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான்க்கா. நீங்க சீக்கிரம் இங்க வந்துருங்கக்கா. எங்க உன் புருஷன்? அவர் ஊர்ல இல்ல. ஐயோ, வேண்டாம். நீ குழந்தை விட்டேன். ஏய், விடு. விடு. வேண்டாம். ஏய், குழந்தை. உன் புருஷன்கிட்ட சொல்லு, இது நிஜமா அவனுக்கு பிறந்ததா இருந்தா பணத்தை வச்சுட்டு கூட்டிட்டு போக சொல்லு. அப்படியா? சார் சார், அந்த நாகம்மாவோட மக மாயா என் வீட்டுக்குள்ள வந்து என் பையனை தூக்கிட்டு போயிட்டா சார். அவங்க எதுக்காக உன் பையனை தூக்கிட்டு போனோம்? நீ ஏதாவது பணம் பாக்கி வச்சிருக்கியா? ஆமா, கொடுக்கணும் சார். நீயே ஒரு குற்றவாளி, இதுல இன்னொருத்தர் மேல குற்றம் சொல்ல வந்துட்டியா? உள்ள போய் உட்காருங்க, அப்புறமா கூப்பிடுறேன். ஹலோ மேடம், இங்க ஒரு பைத்தியக்காரன் அவங்க பையனை நீங்க கிட்னாப் பண்ணிட்டதா புகார் கொடுக்க இங்க வந்திருக்கான். அப்படியா? அவனை அங்கே பிடிச்சு வைங்க, நான் இப்ப வரேன். வணக்கம் மேடம், உட்காருங்க. 403 அவங்கள கூப்பிடு. ஓகே சார். மேடம், இவங்க தான். ஏய், எங்கடி உன் புருஷன்? இவர்தான் என் புருஷன். மாமா, என்னம்மா? இவங்க எவ்வளவு கொடுக்கணும்? 54,000 ரூபாய் கொடுக்கணும். என்னங்கறாங்க இன்ஸ்பெக்டர்? அதான் சொன்னேனே, இவங்க பையனை நீங்க கடத்தி வச்சிருக்கிறதாக கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க.
அதுக்கு முன்னாடி நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன், எழுதிக்கோங்க. சொல்லுங்க மேடம். நான் கடன் வசூல் பண்ண போகும்போது இவன் என்ன ரேப் பண்ண ட்ரை பண்ணான். மேடம் யூ டோன்ட் வரி, நான் உங்களுக்கு பாதுகாப்பு தரேன். என் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா? என்ன நடக்குதுன்னு பாரு. அந்த பக்கம் போ, கிளம்புறா சார் எப்படி எல்லாம் பேச்ச மாத்தி பேசுறானுங்க பாத்தீங்களா? ஆடு அப்படி ஆயி போச்சு. என்ன பத்மாக்கா, என்னாச்சு? கொஞ்சம் போடா. தம்பி இங்க பாருங்க. மனுஷனா இல்ல ராட்சசனா நீ? ஒரு அப்பாவிய போட்டு இப்படி அடிக்கிற? நீ யாரா கேட்க? நான் யாரா இருந்தா உனக்கு என்னையா? முதல்ல அவன் என்ன தப்பு பண்ணானு அதை சொல்லு. இவரை சாகடிச்சிட்டாங்க தம்பி. அனுது 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 என்னாச்சு? அனுது அனுது சாகடிச்சிட்டாங்க. இனிமேல் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது தம்பி. உங்க மேல ஒருத்தன் புகார் கொடுக்க வந்தான்ல, அவன் செத்து போயிட்டான் மேடம். அவங்க பையனை நீங்க உடனே அனுப்பி வச்சிருங்க, இல்லைன்னா கேஸ் நமக்கு எதிராக திரும்பிடும். ஓகே. அராஜகம் அராஜகம், போலீஸ் அராஜகம், வேண்டும் வேண்டும், நியாயம் வேண்டும், வேண்டும் வேண்டும், நியாயம் வேண்டும், விடமாட்டோம் விடமாட்டோம், போலீஸை விடமாட்டோம். போலீஸ் அராஜகம் ஒழிக, போலீஸ் அராஜகம் ஒழிக, வேண்டும் வேண்டும், நீதி வேண்டும், போலீஸ் அராஜகம் ஒழிக, வேண்டும் வேண்டும், நீதி வேண்டும், போலீஸ் அராஜகம் ஒழிக, வேண்டும் வேண்டும், நீதி வேண்டும், போலீஸ் அராஜகம் ஒழிக, போலீஸ் அராஜகம் ஒழிக, வேண்டும் வேண்டும், நீதி வேண்டும், வேண்டும் தயவு செஞ்சு வேண்டும், நீதி கொஞ்சம் வேண்டும், அமைதியா இருங்க. போலீஸ் Please. அராஜகம் ஒழிக. உங்கள இங்க யாரு முக்கியமானவங்க? உள்ள வாங்க பேசணும். சார், இங்க லாக்அப்ல செத்துருக்கிறது ஒரு ஆட்டோ டிரைவர், இங்க சேர்ந்து இருக்கிறது ஆட்டோ டிரைவர்ஸ் தான். இங்க எல்லாரும் முக்கியமானவங்க தான். நியாயமான தீர்ப்பு சொல்றதுக்கு உள்ள வரணும்னு அவசியம் இல்ல சார். நீங்க என்ன தீர்மானம் பண்ணாலும் அதை இங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்லுங்க. குற்றம் செஞ்ச இவருக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? கணவனை இழந்து விதவியா நிக்கிற இந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க. You shut up. உன்னோட எல்லா ரெக்கார்ட்ஸையும் நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். இந்த நிமிஷமே நான் உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். இங்க பாருங்க, சட்டப்படி அவ செஞ்ச குற்றத்துக்கு நிச்சயம் தண்டனை கிடைச்சிடும். நீங்க இப்ப இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு அனுமதி கொடுங்க. சட்டப்படி இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவி தொகையை அரசாங்கத்திட்ட இருந்து வாங்கி தரதுக்கு ஏற்பாடு பண்றேன். சரிங்க சார், தேங்க்யூ வெரி மச். நண்பர்களே, மேற்கொண்டு காரியம் பண்றதுக்கு உதவி செய்ய இவங்களுக்கு யாருமே இல்ல. நாம தான் செஞ்சாகணும். நாம ஒரு நாள் சம்பாதிக்கிற பணத்தை இவங்களுக்கு உதவியா கொடுப்போம். நானும் காக்கி சட்டை போட்ட வந்ததுனால உன்னோட காக்கி சட்டைக்கு மரியாதை கொடுத்து இவ்வளவு நாள் சும்மா இருந்தேன். என்ன ஒண்ணும் பண்ணிடாத, இது ஏன் தப்பு எதுவும் இல்ல. மாயா மேடம் சொல்லிதான் நான் இதெல்லாம் செஞ்சேன். அவங்கதான் காரணம். ஒரு அப்பாவி ஆட்டோ டிரைவரை சாகடிச்சு, ஒரு பொண்ணை விதவையாக்கி, ஒரு குழந்தையை அனாதையாக்கி பொய் கேஸ் ஆடி கொடுத்துட்டு உட்கார்ந்திருக்க. நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை உயிரோட தாண்டி கொளுத்தணும். அந்த அப்பாவி டெட் பாடியா மாறினதுக்கு காரணம் நான் இல்லடா, நீதான். நான் டார்கெட் வச்சது உனக்கு தான். ஆனா நடுவுல எவனோ டிக்கெட் வாங்கிட்டு தேவையில்லாம உன்னை காப்பாத்திட்டான். நான் உன்னை பழி வாங்குறதுக்கு என்னெல்லாம் திட்டம் வச்சிருக்கேன்னு பொறுத்திருந்து பாரு. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். கவுண்ட் டவுன் உனக்கு தாண்டி. ரேப் பண்ணிட்டான்னு பொய் கேஸ் கொடுத்து ஒரு அப்பாவிய சாகடிச்சிட்டல நீ.
உண்மையான ரேப்னா எப்படி இருக்குன்னு இப்போ நான் உனக்கு காட்டுறேன்டி. ஏய், உன்னை நாஸ்தி பண்றேன். ஏய், ஆம்பளைங்கன்னா யாருன்னு இப்ப புரியுதாடி? சொல்ற நேரத்துல உன் வாழ்க்கையவே வீணாக்கிடுவேன். ஆனா ஒன்னா அப்படி பண்றதுக்கு நான் விருப்பப்படலடி. ஏன்னா ரேப் பண்றதுக்கு கூட அருகதை இல்லாத பொண்ணுடி நீ. இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை ஏழைங்க கண்ணுல கண்ணீர் வர மாதிரி செஞ்ச உன் உடம்புல இருக்கிற தோலை உரிச்சு நடுத்தெருவுல தோரணம் கட்டிடுவேன். பி கேர்ஃபுல். A02 A7777